கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே. ஸோ அதுக்காக நாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வர போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு எப்படிலாம் சாமி கும்பிட்டோம் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்மணிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. நம்ம சூப்பராக கிளம்பியாச்சு. இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து நம்ம சேர போகிறோம். ட்ரெயினில் போகலான்னு பார்த்தோம், ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் ட்ரெயின். ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் போகலாம். பாப்பு நானும் ரெடி, கிளம்பலாம். அங்கே போகலாம். இப்போ நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பாப்பு வந்து பைக்கு பார்க் பண்ண போயிருக்காங்க. பார்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நாம் வந்து பஸ் ஏற வேண்டியதான். வாங்க கண்மணி, மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்க போகலாம் பஸ்ஸில். மணி 5:05 போகுது. நம்ம வந்து பஸ் ஏற போகலாம். நம்ம இப்போ மதுரை போகிறதுக்கு பஸ் ஏறியாச்சு. இப்போதான் வந்து பஸ் டைம் வந்து கரெக்டாக வந்து 6 மணி. நம்ம வந்து 11 மணிக்கு போகிறதுக்கு மதுரை வந்து போகலாம். அங்கேருந்து மீனாட்சி பார்க்க போகலாம். இப்போ டைம் வந்து 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம டிரைவர்ஸ்லாம் அங்கே சாப்பிடுவாங்கள்ல, அதுக்காக திண்டுக்கல்லில் ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் பாப்புவும் இறங்கிட்டு டிஃபன் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு பூரி, அப்புறம் இட்லி, தோசை இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் சூப்பராக. இப்போ வந்து நம்ம கரெக்டாக 11:10 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம கோவில் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கோவிலுக்கு வந்து இறக்கி விட்டு அங்கேருந்து ஒரு 5 minutes வந்து நடந்து போனால் நம்மளுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து வந்துடும். ஸோ நானும் பாப்பும் பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டு இங்கே பாருங்கள் அம்மன் சன்னதி தெருன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா கோவில் வந்துடும். அதுக்காக நடந்து போகிற வழியில் மதுரை வரைக்கும் வந்துட்டோம். மதுரை மல்லி இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பு வந்து எனக்கு மல்லிகைப்பூ வாங்கியிருந்தாங்க சூப்பராக. அதுவும் நான் வந்து தலையில் வச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்குறதுக்காக செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு நடந்து அப்படியே போயிட்டுருந்தேன். போகிற வழி ஃபுல்லாகவே கண்டிப்பாக நீங்கள் மதுரை போயிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே நிறைய கடைகள் இருந்துச்சு. ஸோ சுவாமிக்காக மாலை வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாலை வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. கோவிலுக்கு வந்தாச்சு. மீனாட்சி அம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா என் சைல்டுஹுட்லேருந்தே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டெம்பிள். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நான் வருவேன். இந்த டைம் எங்களோட வெட்டிங் டே அதுவுமா மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ள மொபைல் ஃபோன்ஸ்லாம் நாட் அலௌட். ஸோ நம்ம தரிசனம்லாம் முடிச்சுட்டு நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் கண்ணு. இது போல் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியே இந்த பாட்டி வந்து டாய்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொம்மை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வீட்டுக்கு வந்து நான் 2 டாய்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி மீனாட்சி தரிசனம் பண்ணியாச்சு. மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னாவே 2 சைடுமே நம்மளுக்கு நிறைய கடைகள் வந்து இருக்கும். என்ன நம்மளுக்கு தேவை, ட்ரெஸ்ஸஸ்லேருந்து டாய்ஸ்லேருந்து மீனாட்சி அம்மன் கோவில் ஃப்ரேம், அந்த அம்மனோட ஃப்ரேமு எல்லாமே நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும். நான் வந்து அம்மன் ஃபோட்டோலாம் வீட்டில் இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் வாங்காமல் இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த பிளேட்ஸ், குங்குமச்சிமில் இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இந்த பித்திளை பாத்திரங்கள், அதாவது நம்மளுக்கு பூஜை பொருட்கள் எல்லா பாத்திரங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள் குத்து இருக்குது, அருவாள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே பாருங்கள் குத்து விளக்கு, அம்மன் சூளம் எல்லாமே இருக்குது நம்ம மீனாட்சி அம்மன் கோவில். ஹாய் கண்மணிஸ், இப்போ வந்து நீங்கள் மதுரை வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு, மதுரை வந்து கோவிலில் வந்து தரிசனம் எப்படிலாம் பண்ணிடணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணதே நைட்டு தான். ஸோ நம்ம வந்து கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து 2:15 மணிக்கு, அப்புறம் மார்னிங் 8 மணிக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ட்ரெயினில் புக் பண்ணி நம்ம போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி கோவிலுக்கு போயிட்டு அதெல்லாம் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock வந்து எழுந்திரிச்சு சூப்பராக ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டு நானும் பாப்பா வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு நம்ம மதுரை பஸ் ஏறி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வந்து நம்ம பஸ் வந்து மதுரைக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. இதில் என்ன பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நைட் டைம் அந்த 10 o'clock அந்த மாதிரி கிளம்பியிருந்தா
நைட்டில் எங்கேயுமே ஸ்டாப் இருந்திருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மதுரை போயிருக்கலாம். மார்னிங் டைம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கரூர், திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாப்ஸ் வந்து நடுவில்லாம் இருந்துச்சு. அதனால் 11 மணி 11:15 வந்து நம்மளுக்கு மதுரை வந்து ரீச் ஆனோம். சேலம்லேருந்து நம்மளுக்கு மதுரை போகிற பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. கோவிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோவில் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு மொபைல் அக்சசரிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே, அப்புறம் லக்கேஜ் இது எல்லாமே போடுறதுக்கான கவுண்டர் வந்திருக்கும். இந்த டைம் ஃபுல்லாகவே எல்லாமே நாட் அலோடு, அதாவது மொபைல் ஃபோன், கேமரா, வீடியோ எது எடுக்கிறதுக்குமே அலோடு இல்லை. எப்போவுமே அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமும் நம்ம போயிட்டு ஃபோனு, லக்கேஜ் எல்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் பப்பவும் கிளம்பி போட்டுட்டு அதுக்கான டோக்கன் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ அந்த டோக்கனையும் வாங்கிட்டு லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சாச்சு சுவாமி பார்க்கறதுக்காக. 12 மணி வந்து பார்த்திங்கன்னா அப்போவே 12:45 ஆயிடுச்சு. 1 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோபுர சாமி மீனாட்சி அம்மன் கோவிலோட வந்து பார்த்திங்கன்னா டைமிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈவினிங் 4 o'clock ஒரு அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் பாப்போம் சீக்கிரமாக போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா பொது வழியில் தரிசனம் வந்து பண்ணுறதுக்கு நம்ம மினிமம் ஒரு 1 hour வெயிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு டைம் நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது தெற்கு கோபுர வாசல் வழி இருக்குல்ல, அங்கேருந்து சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர்லாம் சுற்றி அதுக்கப்புறமா தான் உள்ளே போயிட்டு அப்புறம் அங்கேருந்தும் வெயிட் பண்ணி சாமி பார்க்கறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. மார்னிங் போயிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து ஒரு 2-3 கோவில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கட்டண டோக்கன் வந்து சாமி வந்து பே பண்ணி நம்ம பார்ப்போம்ல, அது வந்து ரூ. 50 ரூ. 100 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இருந்துச்சு சாமி பார்க்கறதுக்காக. நாங்கள் வந்து சீக்கிரமாக சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரூ. 50 டோக்கன் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கோயிலுக்குள்ளே வந்து தெப்பக்குளம் இருக்கும்ல, அங்கேருந்து சாமி பார்க்கறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/2 கிலோமீட்டர் தூரமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 லைன் வந்து போய் தான் நம்ம லைன் இருக்குல்ல, அது போயிட்டு சுற்றி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு லைன் போகிறதுக்கே மினிமம் ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி டைம் ஆச்சு. சாமி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:15 அந்த மாதிரி டைமுக்கு தான் நம்ம வந்து சாமி பார்த்தோம். அன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால கூட்டமும் நிறையா இருந்துச்சு. சாமி சாத்துறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:15 அந்த மாதிரி டைமில் தான் சாமி வந்து சாத்தியிருந்தாங்க. நாம் வந்து இங்கே 2 நல்ல விஷயங்கள் வந்து சூப்பராக மீனாட்சி அம்மனோட பிளஸிங்கோட நம்மளுக்கு நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. சாமிக்காக நான் வந்து ஒரு மாலை வாங்கியிருந்தேன். அங்கே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு, அப்புறம் நம்ம சுந்தரேஸ்வரர் இருக்கார்ல, அவருக்கும் சேர்த்து மாலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாலை தான் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஒரு மாலை தான் வாங்கியிருந்தேன் சுவாமிக்கு. அங்கே வந்து சுவாமி ரிட்டன் மாலை கேட்டாதாம தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை பெரியவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஐயர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க, இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக இந்த மாலையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டன் மாலை தாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த ஐயர் வந்து என்ன நினச்சாரோ தெரில, சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம அந்த எட்ஜில் சுவாமி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்போம்ல சுவாமியை, அந்த டைமில் தான் சொல்லியிருந்தோம். அப்போ அந்த ஐயர் வந்து திடீர்னு சுவாமி என்னையும் பாப்புவையும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ரொம்ப பக்கமாக இல்லை, கொஞ்சம் வந்து பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சு அர்ச்சனை பண்ணி, அதுக்கப்புறமா 2 மாலை, நாங்கள் கொடுத்தது ஒரு மாலை, திரும்பி ரிட்டன் ஒரு மாலை தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் 2 மாலை வந்து கொடுத்து பாப்புவுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி திரும்ப ஒரு கல்யாணம் ஆகிற மாதிரியான ஒரு சீன் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து எனக்கு நடந்துச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மீனாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு உடனே வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சீன் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் அதுவும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது மீனாட்சி அம்மனோட பிளஸிங் தான். இதுக்காக தனியாக அவங்க எதுவுமே என்கிட்ட அமௌண்ட் வந்து கேட்கவே இல்லை. நாங்களாம் ஒரு 50 rupees வந்து கொடுத்தோம், அவ்வளோதான். ஆனால் இது வந்து திடீர்னு நடந்தது. செம்ம ஹாப்பி, பிளஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் தான். எனக்கும் பாப்புக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் சூப்பராக தரிசனம் பண்ணியிருந்தோம். அவ்வளோ நின்று பொறுமையாக நிதானமாக 2 செகண்ட் வந்து எதுவுமே நகரவே சொல்லலை, நின்று தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே வெளில வந்ததுக்கப்புறமா அங்கேயும் நிறைய சுவாமிகள் நம்மளுக்கு இருப்பாங்கள்ல சுற்றி, அது எல்லாமே கும்பிட்டுட்டு வெளில வர வழியில் வந்து நம்மளுக்கு சுவாமி கோபுரம் பார்க்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலில் பார்த்தோம் அப்படின்னா சுவாமியோட கோபுரம் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த கோபுரம் பார்க்கறதுக்காக கோயிலேருந்து நம்ம இந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தோன்னாவே அங்கே ஒரு பாதம் மாதிரி நம்மளுக்கு வெண்கலம் பித்தளையில் வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சுவாமி பாதம் மாதிரி. அதில் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுவாமி கோபுரம் செம்ம சூப்பராக கோல்டன் டெம்பிள் மாதிரி அந்த அதாவது மத்தியான டைம்னு சொன்னல, அந்த டைமில் வந்து கோபுரம் வச்சு தங்கம் வந்து ஜொலிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி செம்மையாக கோபுர தரிசனமும் பார்க்கலாம். அங்கேருந்து நம்ம கரெக்டாக பார்த்தா, அதாவது அந்த பாத சுவடு இருக்குல்ல, அது மேலே நின்று பார்த்தோம்னா கரெக்டாக தெரியுது. நல்லா அந்த சுவாமி மீனாட்சி அம்மன் கோவிலோட கோபுரத்தையும் அங்கேருந்து அந்த ஹோல் வழியாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னா லட்டு வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. எங்களோட வெட்டிங் டே அதுவுமா ஸ்வீட்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் ரெகுலராக கொடுப்பாங்களா எனக்கு தெரியல, ஆனால் அன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்க லட்டு பிரசாதம் எல்லாருக்குமே. ஸோ அதுவும் சூப்பராக நம்ம சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டோம். வந்த டைம் கரெக்டாக சுவாமியெல்லாம் அப்போ தான் டோர் வந்து எல்லாம் சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட அன்னப்பிரசாதம் அதுவும் வந்து போயிட்டு இருந்துச்சு. இங்கே அன்னப்பிரசாதம் வந்து எல்லா கோயிலுமே இருக்கும்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் நான் பிரசாதம் இது வந்து சாப்பிட்டதே இல்லை. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோவிலுக்கும் இந்த மாதிரி சூப்பரான டெம்பிளுக்கு பிரசித்தி பெற்ற டெம்பிள்லாம் போகும்போது அங்கே நிறைய டெம்பிளை பார்க்கணுன்னு தான் தோணுமே தவிர அன்னதான பிரசாதம் சாப்பிட்ணுன்னு தோணாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்து நல்லதுன்னு சொன்னாங்க பெரியவங்கெல்லாம். நாங்கள் வந்து நானும் பாப்புவும் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்தோம் மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து அன்னதான பிரசாதம் மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்குமே கண்டினியூ ஆகுது. வரவங்க அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ பேர் வேணாலும் வந்து அந்த அன்னதான பிரசாதம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நடுவில் பிரேக்லாம் எதுவுமே கிடையாது. 8 மணி மார்னிங் 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்குமே அன்னதான பிரசாதம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துருந்தேன். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் மினிமம் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணியிருப்போம். அங்கேயுமே லைன் கியூ இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 200 பீப்புள்ஸாவது உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இருந்தது. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் போய் அன்னதான பிரசாதம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மீல்ஸ் வந்து நம்ம கடையில் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்புறமா அப்பளம், பாயசம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி சக்கரை பொங்கல் அதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு அன்னதான பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு அன்னதான பிரசாதம். நீங்கள்லாம் நினைப்பீங்க என்ன அன்னதான பிரசாதம் இவ்வளோ ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மதுரை போனீங்க மீனாட்சி அம்மன் பார்க்கறதுக்காக அப்படின்னா மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக மறக்காமல் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலோட அன்னதான பிரசாதமும் மறக்காமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செம்ம மீனாட்சி அம்மனோட அந்த தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அன்னதானம் சாப்பிட்றதே ஒரு பிளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் அப்படின்னு தான் மறக்காமல் நான் வந்து சொல்வேன். இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பு வந்து போயிட்டு லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் ஃபோன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர அந்த டைமில் நான் வெளில நின்று சும்மா கோவில் வந்து கோபுரம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ண போகிறதுக்காக நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால அப்போ வந்து அதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தை வச்சிருக்கவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்க இது எல்லாம் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் நடுவில் போய்க்கிறோம். ஏன்னா கியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிழக்கு கோபுர வாசல் இந்த தெற்கு கோபுர வழி அங்கேருந்து லைன் வர மாதிரி இருந்துச்சு. சுவாமி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இந்த 50 ரூபா டோக்கன் 100 ரூபா டோக்கன்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் வெளியிலேருந்து போகும்போது காமன் தான் எல்லாருமே. ஸோ எல்லாருமே நிற்கும் போது லைன் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. 3:30 மணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இல்லை. ஸோ அங்கேருந்து வர முடியாதுன்றதுக்காக குழந்தை வச்சிருக்கவங்க வயசானவங்க இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் நடுவில் போய்க்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த அண்ணா கிட்ட. அவங்க வந்து அப்படிலாம் உள்ளே போக முடியாதுங்க, நீங்கள் பின்னாடி போயிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்னதை நம்பி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நின்றுட்டு அவர் இந்த பக்கம் மூவ் ஆனாங்கன்னா நடுவில் பூந்து அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க வரிசைக்குள்ளே. பின்னாடி நின்று இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களும் இருந்தாங்க, கை குழந்தை வச்சுட்டு அந்த மாதிரியும் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மத்தியில் நம்ம நடுவில் போய் பூந்து அதில் போய் சுவாமி தரிசனம் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கோவிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ண போகும்போது நிறைய பேர் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்னா கொஞ்சம் நேரம் சுவாமியை வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. நடுவில் போய் பின்னாடியும் வயசானவங்க குழந்தை வச்சுக்கோங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க நடுவில் போகிறவங்களும் குழந்தை வச்சுக்கோங்க தான் போகிறாங்கன்ற ஒரு எமர்ஜென்சி இருக்குது. ஆனால் பின்னாடி நிற்கிறவங்களோட கஷ்டமும் நம்ம புரிஞ்சுட்டு நடுவில்லாம் இந்த மாதிரி போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க நடுவில் போயிட்டு இருக்காங்க, பின்னாடி இருக்கவங்களும் பாதி பேர் வந்து அங்கேருந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க நடுவில் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவ்வளோ கூட்டத்தை பார்த்து கை குழந்தை வச்சிருக்க ஃபேமிலிஸ் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் வந்து வெளியே இருந்தே தரிசனம் பண்ணிட்டும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரஷ்ஷாக இருக்கிற ஒரு டைமில் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பொறுமையாக வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாமி கும்பிட வந்துட்டோம். அப்புறம் எதுக்கு நம்ம டைம்லாம் இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம வந்து சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். இது வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட ட்ராவல் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் கண்மணிஸ். இன்னும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அழகர் கோவில் அப்புறம் பழமுதிர்ச்சோலை கோவில் இதெல்லாம் நம்ம போயிருந்தோம். அன்றைக்கே அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே 3 கோவில் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். மதுரை சுற்றி இருக்க கோவில் அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணிஸ். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் கண்மணிஸ். பாய்.